நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா கண்ணே, நீ என்ன கைது பண்ண வந்திருக்கிய? யூனிஃபார்ம் போட்டா தைரியம் வந்துடுமா என்ன? ஓ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் டீ போட்டு கொண்டு வா. அப்புறம் நாங்களே சொல்றோம். அதுக்கப்புறம் எங்களை அரெஸ்ட் பண்ணிக்கோ. இது யூனிஃபார்மால வந்த பலம் இல்ல, என் கையில இருந்த பலம்னு. இப்போ உனக்கு புரிஞ்சுதா? இது யூனிஃபார்மால வந்ததில்ல, என் கையில இருக்கிற பலம்னு. இப்போ உனக்கு புரிஞ்சுதா? இது யூனிஃபார்மால வந்த பலம் இல்ல, என் கையில இருக்கிற பலம்னு. சத்யா, இப்போ உனக்கு புரிஞ்சுதா? இது யூனிஃபார்மால வந்ததில்ல, என் கையில இருக்கிற பலம்னு. எழுந்திரு சத்யா, எழுந்திரு. உனக்கு சத்யா எழுந்திரு, எழுந்திரு சத்யா. சத்யா அம்மா, நான் எவ்வளவு நல்ல கனவு கண்டேன் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா, நான் அதுல போலீஸ் யூனிஃபார்ம்ல இருந்த ஒரு திருடனை குத்துனேன். இங்க பாருமா, நீ தூங்கிட்டே இருந்தீனா கனவுலதான் திருடனை பிடிக்க முடியும், புரியுதா? இல்லம்மா, நீங்க வேணா பாருங்க, என்னோட கனவு நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும். அதுக்கு இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு. உங்களோட சந்தியா அப்புறம் ஐபிஎஸ் சந்தியாவா மாறிடுவா. இப்ப எதுக்கு பதற? டெய்லியும் தானே போகுது. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அண்ணா, அங்க பாருங்க, மேல வானத்துல இருக்கிற மேகம் கூட கருத்து போயிடுச்சு. ஆனா உங்களோட இந்த இனிப்பான சிரிப்பு இருக்குல்ல, அது மட்டும் போகல. The government of India of 1935 providing for setting federal provinces to join the public services, federal permanent and join at. Oh God! இந்த லைட் இப்பதான் போகணுமா? கேண்டில். அப்பா, அந்த கேண்டில் எனக்கு கொடுக்குறீங்களா? எனக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. கண்ணு என்ன கெட்டு போகணுமா? என் பேச்சை கேளுமா. கேண்டில் லைட்ல படிக்க கூடாது. அப்பா, எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் இன்னும் பாதி கூட படிச்சு முடிக்கல. ரிலாக்ஸா. பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு தீர்வு இருக்கும். நீ ஒண்ணு பண்ணு, நீ உன் புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு என் கூட வா. முதல்ல போய் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, அப்புறம் சொல்றேன். ஓமப்படி சாப்பிட்டா ஏப்பம் வருமா? என்ன, உங்களுக்கு பசிக்கவே இல்லையா? என்ன பண்றது சோட்டு, நேராக பயமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஓடியே போயிருவேன். வீட்டுக்கு எதுக்கு ஓடி போனோம்? நான் தான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டேன்ல. இந்தாங்க சாப்பாடு சாப்பிடுங்க, அம்மா உங்களுக்காக செஞ்சு கொடுத்தது. அது அங்கேயே வச்சிருவேன், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? ஆனா எதுக்கு? கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குல்ல. வேலையா? வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும், ஆனா அதுக்கு முன்னாடி நிம்மதியா உட்கார்ந்து சுட சுட சாப்பாடு சாப்பிடுங்க.
பாத்தீங்களா உங்க முகம் எப்படி வாடி போயிருக்கு. தக்காளி சாப்பிடுங்க. இது சாப்பிட்டா கண்ணு சிகப்பாயிடும். அண்ணனோட கண்ணும் ஏற்கனவே சிவப்பா தான் இருக்கு. சோட்டு இந்த வையங்க ரொம்ப பேசுவான். சோட்டு எல்லாம் சரியா இருக்கா? ஆமாண்ணா எல்லாமே சரியாதான் இருக்கு. அண்ணா இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீ வை பாத்துக்கலாம். சரி அண்ணா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நான் ஸ்கூட்டர்ல வைக்கவா? அப்படி வை. சாப்பாடு சாப்பிடாம இங்க இருந்து யாரும் போக கூடாது. முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் போலாம். ஆமாண்ணா சரியாதான் சொல்றாங்க. வாங்க வாங்க. அப்ப சொல்லுங்க நம்ம இப்ப எங்க தான் போறோம்? சொல்றேன் இது. எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்க பாருமா, உன்னோட பிரச்சனைக்கான தீர்வு இங்கதான் இருக்கு. ஓ வாவ், இங்க லைட் இருக்குல்ல? ஆ, வா போலாம். இங்க பாருமா, உலகத்துல ஒரு சில பேர் இப்படியே இருக்காங்க. மத்தவங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்காங்க. சந்தியா, நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன். சரிப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா அங்க பாருங்களேன், அங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கு. பாவம் உங்களுக்கு பேய் அடிச்சிச்சுன்னு பயமுடு, நினைக்கிறேன். சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசாத. அவங்க வீட்டுல கரண்ட் போயிருக்கும், அதனால இங்க வந்து உட்காந்துருப்பாங்க. நாம கூட தானே கரண்ட் போடப்ப வேலை பண்ணோம். 80 கிலோ லட்டுவ செஞ்சோம்ல.
ஏம்மா இங்க கொஞ்சம் பாருமா. என்னன்னு சொல்லுங்க. இந்த சந்தியா யாரு? அவளோட பேரு இங்க எப்படி? நான் என்ன கணக்கு பிள்ளையா எல்லாரோட பேரையும் ஞாபகம் வச்சிட்டு இருக்கிறதுக்கு? எனக்கு என்ன தெரியும் இந்த சந்தியா யார் என்னன்னு? அந்த பேர் எப்படி இந்த கார்டுல? இங்க பாரு, கார்டு எடுத்துக்கிட்டு ஏன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் சரியாதான் அச்சடிச்சிருக்காங்க. உனக்கு தான் கண்ணு தெரியல போல இருக்கு. எனக்கு மட்டும் என் சந்தியான்னு தெரியுது. ஒருவேளை என் கண்ணுக்குன்னு தெரியலையோ? அம்மா, கவிதா நீ பேரை ஏன் மாத்தி போட்டிருக்கீங்க? உங்களுக்கு பேரு பிடிக்கலையா என்ன? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் ஏன் பேரை மாத்தி போடணும்? இந்த காலத்துல தான் எல்லாரும் பேரை மாத்தி வச்சுக்கிறாங்க. அந்த பேரை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் அவளை மருமகளே மருமகளேன்னு கூப்பிட்டு வேலை வாங்கிக்குவேன். அம்மா, அப்படியே சந்தியான்னு எழுதிருக்கு. ஐயோ கடவுளே, ஒண்ணு சோம்பேறி, இன்னொன்னு தூங்க முஞ்சி. நான் மட்டும் தான் சுறுசுறுப்பா இருக்கேன். ஏன் எல்லாரும் சந்தியா சந்தியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அட அம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த கார்டுல எழுதி இருக்கு சூர்யா மற்றும் சந்தியா. திரும்பவும் படி. சூர்யா மற்றும் சந்தியா. ஆமாமா, நானும் அதுதான் படிச்சேன். அப்பா கண்ணு கொளறலப்பா. சூர்யா அப்புறம் சந்தியா. ஆமா, இந்த சந்தியா யாரு? ஏன் பையனோட கார்டுல இந்த பேர் எப்படி வந்துச்சு? அம்மா, இந்த சந்தியா யாரு? இந்த கார்டுல எப்படி இந்த பேர் வந்துச்சு? இதை எழுதி கொடுத்த அண்ணியால மட்டும் தான் சொல்ல முடியும். அவங்க யாருக்கும் தெரியாம அவங்களோட ஒண்ணு விட்டு தங்கச்சிய அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணிட்டாங்களா என்னவோ? அண்ணி எதுக்காக அப்படிலாம் பண்ணணும்? அட, நான் விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன். யாராவது வேணும்னே அப்படி பண்ணுவாங்களா? அவங்களும் பாவம் தானே. அவங்களோட கவனம் எல்லாம் வேலையிலயும் பணத்துலயும் தான் இருக்கும். அதுல தப்பு நடந்துக்கலாம். பிரியங்கா, 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 பிரியங்கா. சொல்லுங்க அத்தை. நான் தான் மழைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கினது இல்லல்ல. ஆனா உன்னோட அப்பா உன்னை 8வது வரைக்கும் படிக்க வச்சிருக்காரு. அங்க படிக்க தான் போனியா, இல்ல அங்க இருக்கிற சுவத்துல உன்னோட தலைய முட்டிக்கிட்டு இருந்தியா? கார்டுல என்ன பேர் எழுதி கொடுத்த பாரு. சந்தியா, சூர்யா அண்ணாவோட பேர் எழுதிட்டேன். அண்ணியோட பேர் என்ன? யார் அந்த சந்தியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எவ்வளோட பேரையும் என் பையனோட பேருக்கு பக்கத்துல போட்டிருப்ப. சூர்யா பேருக்கு பக்கத்துல இருக்கிற பேரு யாரோடது? ஏன் வாய மூடிட்டு இருக்க? சொல்லு. தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப பெரிய தப்பு. தப்பு பண்ணிட்டியா? தப்பு பண்ணிட்டியா நீ? என்னோட தலையில பெரிய கல்ல தூக்கி போட்டுட்டு தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ற. என்ன தைரியம் உனக்கு? என்னோட சூர்யாவோட கல்யாணத்துல என்ன மாதிரில அலங்கோலம் பண்ணிட்டு இருக்க நீ? கண்ணாடிக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு உன்னை அலங்காரம் பண்ண பாக்குறியா நீ? என் தம்பியோட வாழ்க்கைய நாசம் பண்றியே. இந்த வீட்டோட சந்தோஷத்தை பத்தி நீ என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கியா? அம்மா, இப்பவே இவளை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. வேணும்னா என்ன செருப்பு கழட்டி அடிங்க. வீட்டை விட்டு மட்டும் துரத்திடாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. வாய மூடு. உன்ன மாதிரி ஒரு பொம்பளை இந்த வீட்லயே இருக்க கூடாது. முத வெளியில வா. போய் உன்னோட அண்ணா அண்ணி குடிசையிலேயே போயிரு. வா. வர மாட்டேன். வா சொல்றல. நில்லு.
விஜய். நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்கு எப்பவுமே உன் மூக்கு மேல கோவம் இருந்துட்டே தான் இருக்கு. அட, இந்த வீட்டோட மருமகளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புற என்ன ஆகும்? தெரியாம பண்ணிட்டா விட்டு தள்ளு. அம்மா, நீங்க நடுவுல வராதீங்க. இவளுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்க போறேன். வா என் கூட. நில்லு. அதான் நான் அவளை மன்னிச்சிட்டேல. இதுக்கு நடுவுல பஞ்சாயத்து பண்ண நீ யாரு? போ இங்க இருந்து. ஃபேனுக்கு கீழே போய் உட்கார்ந்து உன்னோட கோவத்தை முதல்ல குறைச்சிக்கோ. போ சீக்கிரம். விட்டுட்டா. நீங்களே இவளை பாத்துக்குங்க. அம்மா, என்ன நடக்குதுங்க? ஒரு நிமிஷம் இரு. இந்தா. இவ பண்ண வேலைக்கு இவ அத்தை இவளுக்கு சேவை பண்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே தலைகீழா மாறி போயிடுச்சு. எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. என்ன விஷயமா? உன்னோட கல்யாண பத்திரிகையில என்னோட மருமக கவிதாவோட பேருக்கு பதிலா சந்தியாங்கிற பேர் எழுதி இருக்கு. இன்னைக்கு வேற பத்திரிகை எல்லாருக்கும் கொடுத்தாகணும். இதை நான் பார்த்துக்கிறேன். பாத்தீங்களாமா? என்னோட கல்யாணம் அவளோட தான் நடக்கும். நான் கடவுள்கிட்ட இருந்து அவ பேரை எழுதி வாங்கிட்டு வந்தேன்.